ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே மார்க்கெட் நேற்றுக்கும் இந்த வாரம் வீக் ஃபுல்லாக எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்குன்றதை இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? சரி, அதுக்கு வீடியோக்குள்ளே நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் நம்ம சொல்கிறது எல்லாமே ஒன்லி மேக்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். மேக்ஸில் தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயும் அதான் சொல்லியிருக்கேன், இப்போ போடுற வீடியோலையும் அதான் சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃப்ரைடே மார்க்கெட்லேருந்து நம்ம எப்படி எடுக்கிறோம், ஃப்ரைடே 5 மினிட்ஸ் ஸ்கேன்லேருந்து எப்படி எடுக்கிறோம், அண்ட் மண்டே 5 மினிட்ஸ் ஸ்கேனில் எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். ஸோ அடிஷ்னலாக கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா அதை நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத எல்லாத்தையுமே இதில் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது என்னோடய கடமை. அது நீங்கள் எடுத்துக்கிறதும் ஏற்றுக்காததும் அது உங்களோட விருப்பம். ஸோ நான் உங்களை வாலண்டரியாக நீங்கள் அதை இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணியே ஆகணுன்றது ஒரு கட்டாயம் கிடையாது. சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் ரீட்டைலர் யாரும் இனிமேல் லாஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த இதை நம்ம ஆரம்பித்தோம். இந்த வீடியோ போட ஆரம்பித்தது அந்த ரீசனுக்காக தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தது. சேம் இப்போ வரைக்கும் நான் அதை தான் கடைப்பிடிச்சிட்டு வர்றேன், மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒரு கால்ஸாவோ இல்லை ஒரு புக்கிங் ஆஃபராகவோ கொடுக்குறேன்னு நினச்சி நீங்கள் எதையும் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி ரன் ஆகுதுன்றதை உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட மொபைல்லையோ சரி, இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ சரி, இல்லை எதில் வேணாலும் சரி, நீங்கள் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் அதில் ஒர்க் ஆகிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அகைன் இன்னொன்று, யாரும் தயவுசெய்து கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கால்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அவங்கள நம்பி நம்ம காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரை நம்பி நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா அது லாஸ் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஜஸ்ட்டு அவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? நம்ம பணமே வாங்காமல் எத்தனையோ பேர் வீடியோ போடுறாங்க. அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியராக புரியும். நம்மளும் அந்த நோக்கத்தோடு தான் நம்ம இதை ஆரம்பித்தது. ஜஸ்ட்டு நீங்கள் எனக்கு பணமோ காசோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. பட் நம்மளோட நோக்கம் எல்லாமே ரீட்டைலர் யாருமே லாஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அவங்க ஒரு ஜஸ்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான் நம்மளோட நோக்கம். சரியா? சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வாரம் எப்படி நடந்திருக்குது, என்ன மாதிரி மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் ஆகிருக்குன்றதை எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்ப்போம். ஓகேவா? சரி, சாரி இவ்வளோ நேரம் வரைக்கும் உங்களை ரொம்ப லென்த்து எழுதிட்டு வந்துட்டேன், ஒரு 4 நிமிஷம் வரைக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போயிடுவோம். நவம்பர் 1 அந்த 5 மினிட்ஸ் ஸ்கேலில் எப்படி ப்ரோ எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஹை டு லோ போட்டுக்கோங்க. ஹை டு லோ போட்டிங்கன்னா 79.55 வருது. சரியா? இந்த 79.55 இந்த பக்கம் 31 இருக்குது. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், இந்த பக்கம் இருக்கிறது அந்த 31 3.1 இருக்குல்ல, இந்த பக்கம் இருக்கிறத விட இந்த பக்கம் பெரிய நம்பர் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மைனஸ் பண்ணி அதுலேருந்து வர்றதை நம்ம எடுத்து போடணும். அதாவது வீக்லிக்கு நம்ம மைனஸ் பண்ணுவோம். சரியா? வீக்லிக்கு நம்ம மைனஸ் பண்ணி நம்ம எடுத்து போடுவோம் அப்படின்றது நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராகவே சொல்லியிருக்கேன். ஸோ சேம் தான் இந்த வாரமும் அதான் நடந்திருக்குது. இந்த பக்கம் இருக்கிறதுல பெரிய நம்பர் எது? 9. அந்த 9ல் இந்த 3 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 6 வரும். ஓகே, 79ல் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 வரும். ஸோ அந்த 6 அப்படியே எடுத்துக்கோங்க. 6.1 அப்படின்னு போடுங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 79.55 இன்ட்டு 6.9ன்னு 6.1ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 485 பாயிண்ட் வருது. ஓகேவா? இந்த வாரம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், 485 பாயிண்ட்டுக்கு. சரி, நம்ம மந்த்லி இதில் நம்ம எவ்வளோ ப்ரோ சொன்னோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா
750 சொன்னோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடச்சிருக்க வந்து 755, அதை ரவுண்ட் பண்ணி 750 சொன்னோம். நீங்கள் 755 போட்டு கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதுதான் வரும், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த 755 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்றதுனா, இது வந்து நம்ம வீக்லிக்கு முதல் டைம் வீக்லிக்கு சொல்லிட்டேன். இப்போ ரெண்டாவது டைம் நம்ம சொல்கிறது மந்த்லிக்கு சொல்கிறேன். மந்த்லிக்கு வந்து இந்த 79 ப்ளஸ் 3.1 இருக்குது. அந்த 3.1 அப்படியே விட்டுருங்க. இந்த 79ல் 9 மட்டும் பெரிய நம்பர், அந்த 9 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த 9 எடுத்துகிட்டு ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கிறத 5, அதாவது 55 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 55 வந்து அப்படியே நீங்கள் அதில் போடுறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். 55ல் 5 மட்டும், 5 வந்து பைசா கணக்கில் எடுத்து போடுறோம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த 0.5க்கு இந்த பக்கம் வந்துச்சுனாலே உங்களுக்கு பைசா கணக்கு வந்துடும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 9.5 அப்படின்ற பைசா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், ஒரு 755 பாயிண்ட் வரும். 79.55 9.5 அப்படின்னு போட்டிங்கன்னா 755 வரும். சரியா? அதை அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நம்ம சொன்னது 375 பாயிண்ட் வரும். ஓகேவா? சரி, அப்படியே நீங்கள் வாங்க 31ஆந்தேதி அதோட இதுக்கு போயிடுவோம். சரியா? அதோட இதுக்கு வந்துட்டு அங்கேருந்து மேலேருந்து ஹை டு லோ போடுங்க. கரெக்டாக ஒரு 63 பாயிண்ட் வருதா? இந்த 63 பாயிண்ட்டை எப்படி ப்ரோ எடுக்கிறது? இங்கிட்ட பார்த்தீங்கன்னா 2.4 இருக்குது. நீங்கள் இந்த 2.4 கூட்டினாலும் ஓகே தான், இல்லை இந்த பக்கம் இருக்கிற 6th நம்பரை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ரெண்டுமே ஒரே சேம் ஈக்குவலாக தான் வரும். ஓகேவா? இந்த இதை அப்படியே எடுத்துக்கிட்டோங்க. இந்த பக்கம் இருக்கிறத 10, அந்த பாயிண்ட் 10 இருக்குல்ல, அதில் வந்து 1 மட்டும்தான் நம்ம இதிலேருந்து எடுக்கிறோம். சரியா? இதுலேருந்து 1 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 6.1, அதாவது 63.10 இன்ட்டு 6.1ன்னு போட்டிங்கன்னா 384 வரும். ஓகேவா? 384 இதில் வருது. அதில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சது மந்த்லி? இதில் 375. ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி வருது? கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் தான் வித்தியாசம் வருது. சரி, ஓகே. இந்த வாரத்தோட மொத்த, அதாவது அந்த 485 வந்திருக்கே ப்ரோ அப்படின்றது நீங்கள் சொன்னீங்களா, நம்ம சொல்கிறோம்ல, இந்த 485 அப்போ எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுவாங்க? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சொன்னது 755 750 ரெண்டாக டிவைட் பண்ணி போட்டுக்குங்க அப்படின்றது நம்ம சொன்னோம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரைடே கன்ஃபர்மேஷன் அதில் கிடச்சிருக்குது. நம்ம அடிஷ்னலாக தான் நம்ம என்ன சொன்னோம், இந்த 25,333க்கு அடிஷ்னலாக தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த 25,333 அடிஷ்னலாக தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நம்மளோட கணக்குப்படி என்ன பண்ணியிருக்கணும், மேலேருந்து அப்சைட்லேருந்து வந்தது, கீழே நம்மளோட கணக்குப்படி இந்த பாக்ஸ் தெரியலோ கான்செப்டில் தான் வந்து நிற்கும் மார்க்கெட். வேணால் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இப்போ உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வாரத்தோட ஹைலேருந்து அப்படியே லோ வரைக்கும் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். புரியுதா? ஸோ நம்ம சொன்னதோட கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான் வித்தியாசம். பாக்ஸ் தெரியலோ கான்செப்ட்டு அந்த 385, அதனால் 385 375 ரெண்டுக்கும் 10 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு. நம்ம இந்த கான்ஃபிடென்ட் வச்சு தான் நம்ம என்ன சொன்னோம், அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். அப்படின்றனால மேலே அப்சைடில் 80% வந்து கேப்பப் ஆகணும், அங்கேருந்து திருப்பியும் ரிட்டன் வரணும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த 485 வந்துருக்குது. இந்த 485 அவங்க எப்படி கிளியர் பண்ணுவாங்க, அதாவது நம்மளுக்கு மந்த்லியோடதுலேயும் அந்த 375 கிடச்சிருக்குது, போன வாரம் ஃப்ரைடேவோடதுலேயும் 385 கிடச்சிருக்குது. அப்போ இதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கினாங்கன்னா அப்போ அடுத்தது நம்மளுக்கு டார்கெட் வந்து 25,333 இருக்குது. சரி, அதே கேப்பை ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் கீழே இறங்க முடியுமா? இறங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை மேனிப்புலேட் பண்ணி கொஞ்சம் அந்த பாக்ஸோட தேரிப்படி நம்மளுக்கு 385 கொண்டு நிப்பாட்டுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதனால தான் நம்ம இந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கேப்பப் ஆகும் அப்படின்றத நம்ம எடுத்தோம். ஏன்னா இதுக்கும் வச்சு பார்த்திங்கன்னா அளந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கூட வராது.
அதாவது வியாழக்கிழமை முடிஞ்சதுக்கும் இதுக்கும் வச்சு பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் தான், கரெக்டாக 100 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியுதா? 100 பாயிண்ட்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. இந்த 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங் டே ஃப்ரைடே அப்படின்ற போது அப்போ என்ன பண்ணணும், ஒன்று கேப் அப் தான் கொடுத்து ஆகணும். சரியா? அந்த கேப் அப் கொடுத்து அங்கேருந்து மேலே போய் நம்மளுக்கு டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே ஒரு 250 280 அது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால தான் நம்ம உங்களுக்கு அந்த கிளாரிட்டி சொல்லியிருந்தோம். ஆனால் அன்றைக்கி மார்க்கெட் எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருந்தாங்க, நோ ப்ராப்ளம், நான் அந்த 485க்கு நான் கிளியராக ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 485க்கு கிளியராக ஒர்க் அவுட் ஆகிருக்காங்க. அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியுது அந்த வார்த்தோடது. இருங்க, அதே நான் கூட போட்டே காமிச்சிடுறேன். இந்த வாரத்தோட ஹை டு லோ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். எத்தனை கரெக்டாக எங்கே வந்து பாடிருக்காங்க பார்த்தீங்களா? அப்புறம் 484. ஏன் நான் அதுக்கு கீழே போகாது அப்படின்ற ஒரு கான்செப்டோடு நம்ம அவ்வளோ கன்ஃபார்மாக சொன்னோம். மேலே போனாலும் நம்மளுக்கு அந்த 704க்கு மேலே போக மாட்டாங்கன்றது ஒரு கிளியராக இன்றைக்கி சொல்லியிருந்தேன்னா, அதாவது வியாழக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். மேலே போனாலும் அதுக்கு மேலே 700க்கு மேலே போக மாட்டாங்க, அங்கேருந்து திரும்பி டவுன்ஃபால் தான் வந்து ஆகணும் அப்படின்றத எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொன்னோம். இதை வச்சு தான் நம்ம சொன்னோம். அப்படியே அவங்க மேனிப்புலேட் பண்ணி 484க்கு கீழே 85க்கு கீழே இறக்குனாங்கன்னா எது வரைக்கும் வருது, நம்மளுக்கு ஆல்ரெடி முன்னாடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தது 25,333. அந்த லெவலுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோமா? ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணியிருக்க அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு. இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது. ஸோ நம்ம இப்போ இதில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு இண்டிகேட்டரோ இல்லை அதோ இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலைன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஜஸ்ட்டு வந்து ஒரு கால்குலேட்டர் தான், ஒரே ஒரு கால்குலேட்டரு கணக்கு, சயின்ஸ் தான். சயின்ஸை வச்சு மார்க்கெட் நகர்ந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது இதுலேருந்து உங்களுக்கு கிளியராக தெரியுதா? சரி, ஓகே. நம்ம அடிஷ்னலாக இன்னொரு இது கன்ஃபர்மேஷன் எடுப்போம். எப்படி எடுப்போம்? அந்த வீக்குக்கு ஒரு 800 பாயிண்ட்டு 800 பாயிண்ட்டு 900 பாயிண்ட்டு மொத்தமாக கொடுக்குறாங்கன்னா அது எப்படி எடுப்போம்? அந்த 9 பெரிய நம்பரில் இன்ட்டு பண்ணி போடுவோம். அதுக்கும் மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கு, க்ளீனாகவே உங்களுக்கு தெரியும். அதையும் கூட இப்போ உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து அந்த ஹை வச்சுக்கோங்க, அதாவது ஒன்றாந்தேதி நடந்தது. இது எவ்வளோ ப்ரோ வந்திருக்குது? 157. அப்போ 375 வந்து 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 75, ஆமாம் 75 வரும். ஓகேவா? அந்த 75 அப்படியே டபுளாக போடுங்க. டபுளாக போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 150 பாயிண்ட் வருதா? அவ்வளோதான். அப்படியே அதுக்கு அடுத்தது கீழே வாங்க, இங்கேருந்து அப்படியே அடுத்ததுக்கு கீழே வந்துடுங்க. 209 பாயிண்ட் வருது. இந்த 209 இதையும் வந்து 75 வந்து டபுளாக போடுங்க. டபுளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிளாக போடுங்க. 3 × 75ன்னு இருங்க, அதை நான் போட்டே காமிச்சிடறேன் ஒரே நிமிஷம். 75 × 3 225 வந்திருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 209 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இரநூத்தி 209 அதில் 225. இந்த 15 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு 20 பாயிண்ட்டு இதெல்லாம் நம்ம கணக்கில் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஏன்னா அதை மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராகவே சொல்லியிருக்கேன். இந்த ஹை டு இந்த லோ
187 வருது. ஓகேவா? சரி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். ஒன்று அந்த பக்கம் போகணும், இல்லைன்னா இந்த பக்கம் வரணும். 187 150. ஆனால் இங்கிட்ட வந்து 30 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு கிடச்சிருக்குது. சரி, இந்த 30 பாயிண்ட்டுக்கு மேலே கிடச்சிதுன்னா அப்போ என்ன ப்ரோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. அந்த 75யும் 2ஆக டிவைட் பண்ணி பாருங்கள். 2ஆக டிவைட் பண்ணி நீங்கள் ஒரு கூட்டி இருங்க, அதையும் கூட நான் போட்டே காமிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ 75 × 2 ஓகேவா? இதை போட்டாச்சு. ப்ளஸ் அந்த 75 2ஆக டிவைட் பண்ணோம்னா 32 பாயிண்ட் வரும். ஓகேவா? 82. அதில் எவ்வளோ வந்திருக்குது? 87. புரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் எந்த அளவுக்கு இதில் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது. 87 அதில் 82, அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு இதுக்கு வருவோம். ஃப்ரைடே உள்ளது. இங்கேருந்து லோ டு ஹை எவ்வளோ ப்ரோ வந்திருக்கு? ஆல்ரெடி 225. அதாவது 3ஆல் போட்டோம்னா 225 ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 25 30 7 பாயிண்ட்டு எக்ஸ்டெண்ட் போயிருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இதில் 7 பாயிண்ட் எக்ஸ்டெண்டாக போயிருக்குது. ஏன் அதுக்கு மேலே அவங்களால போக முடியல? ஏன்னா பாக்ஸ் ஏரியா கான்செப்ட்டு நம்மளுக்கு அந்த பாக்ஸோட டாப் இருக்குது. ஸோ அதனால அதுக்கு மேலே அவங்களால போக முடியல. ஏன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட்டை அவங்க வச்சுருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு மேலேருந்து கீழே கொண்டு வந்து வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அதே லெவல் தான் வரும். கீழேருந்து நீங்கள் மேலே கொண்டு போய் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அதே லெவல் தான் வரும். வேறு எந்த மாற்றமே கிடையாது. இங்கே 180 கிளியர் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? 680 அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சு பாருங்கள். பாக்ஸோட பாட்டமுக்கு 260 வருதா? 259 60ன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 132. அப்போ அங்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது? ஒரு 27 பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த 27 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க? ஏன்னா பாக்ஸோட நம்மளுக்கு டாப் இருக்கிறதுனால அதுக்கு மேலே போக முடியல. ஆனால் மேலேருந்து கீழே இறங்கும்போது அவங்க ஈஸியாக அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இந்த லெவலில் டச் பண்ணணும், இந்த லெவலுக்கு வரணும் அப்படின்றது அவங்களோட கான்செப்ட்டு. அந்த கான்செப்ட் படி அவங்க கண்டிப்பான முறையில் கீழே இறங்கி வந்து தான் ஆகணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் வீடியோ புரியாட்டினாலும் திருப்பி பழையபடி நீங்கள் போட்டு பாருங்கள், கேளுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் கிளியரான ஒரு விஷயம் இதில் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நம்ம இதில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கணக்கு போட்டு சொல்லிட்டேன். கால்குலேஷன் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிருக்கு, இந்த மாதிரி தான் மார்க்கெட் ரன் பண்ணுறாங்க அப்படின்றத கிளியராக சொல்லிட்டோம். சரி, ரைட்டு, ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு பார்த்தோம். மொதல் நாள் வந்து 157 இருந்துச்சு, 2வது நாள் வந்து 209 இருந்துச்சு, 3வது நாள் வந்து நம்மளுக்கு 187, 4வது நாள் வந்து நம்மளுக்கு 232. இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் மொத்தமாக வந்து ஒரு கால்குலேட்டரில் கூட்டி பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். 785 வரும். 785 5 7 54 3021 ஆமாம் 785 வரும். நம்ம அதில் போட்டிருந்தது எவ்வளோ போட்டோம்? 755. அவ்வளோதான். மொத்த கால்குலேஷனுக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட் வந்துருச்சா? 755 785. அப்போ இந்த வீக்கு ஃபுல்லாக அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? இதுக்குள்ளே தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோலேயும் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இந்த 785ன்றது மொத்த ட்ரேடோட கான்செப்ட். ஓகேவா? இந்த 485ன்றது அந்த வீக்குக்கு இவ்வளோ தான் கொடுக்கணுன்றது, அவங்க இவ்வளோ தூரத்துக்கு தான் கீழே இறங்கணுன்றது அவங்களோட கான்செப்ட்டு. சரியா? அந்த கான்செப்ட் இப்படி ஒர்க் ஆகிருக்காங்க. நம்ம அடிஷ்னலாக தான் இந்த 485 வச்சுருந்தோம். ஆனால் நம்மளுக்கு வந்து மந்த்லியோட இது வந்து எப்படி காமிச்சிருக்குது? நம்மளுக்கு 375 மந்த்லியோடது நம்ம காமிச்சது. சேம் அதே கான்செப்டில் தான் மார்க்கெட்டும் ஒர்க் ஆகிருக்குது
அந்த 375 தான் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி போட்டு தான் உங்களுக்கு இந்த இது எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி சொன்னது எல்லாமே வந்து இந்த 485க்கு நான் கால்குலேஷன் பண்ணி சொல்லலை, 357க்கு மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். அந்த 375க்கு தான் கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். 375க்கே மார்க்கெட்டு எந்த அளவுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணி 75 ஸ்ப்ரெட் பண்ணி தான் நம்ம சொன்னோம். எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள், தயவுசெய்து கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. தயவுசெய்து யாரும் வந்து மணி வந்து லாஸ் பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்போம். நானும் கூட சேர்ந்து தான் சொல்லுவேன். ஓகேவா? எல்லோருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு மார்க்கெட் தெரிஞ்சவங்களுக்கு இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக கடத்திடுங்க. உங்களால் அவங்க ஒருத்தவங்க வந்து பயனடைவாங்கன்னா அதோடது உங்களுக்கும் அந்த பெனிஃபிட்டு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களால் ஒரு 10 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அதோட பெனிஃபிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இதை நீங்கள் எல்லோருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், எனக்காக தயவுசெய்து. நான் உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டை தான் வைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து ப்ரமோட் பண்ணணுன்றது அவசியமே இல்லை. நம்ம சேனலை தான் நம்ம ப்ரமோட் பண்ணி நீங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்லணுன்றது எனக்கு கிடையாது. சரியா? எனக்கு இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு வருமானம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு அந்த வருமானம் எனக்கு தேவையில்லை. வீடியோ போடுறதுனால வர வருமானம் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நான் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாஸ் பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்களும் ஒரு 10 பேருக்கு பாஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அவங்களும் இதனால் கொஞ்சம் பயனடைவாங்க. அவங்க பயனடைகிறது உங்களோட வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய குறிக்கோள், என்னோடய எண்ணம். நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லது பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கான்செப்ட் படி தான் நான் இன்னைக்கு வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கேன். சேம் என்னோட சேர்ந்து நீங்களும் என்னோடய பாதையில் பயணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஒரு கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்றத. அவங்களும் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.